உணவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு, உணவை பற்றிய உங்களுக்கு தெரிந்த காய்கறியில் தெரியாத மருத்துவ குணங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். உங்களுக்கு தெரிஞ்ச காய்கறி தான், உலகத்தில் இல்லாத காய்கறி கிடையாது, நீங்கள் தினந்தோறும் சமைக்காத காய்கறி கிடையாது. ஆனால் அந்த காய்கறிகளை எப்படி சமைக்க வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும், அந்த காய்கறி மூலமாக உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு அது எப்படி மருந்தாக மாற வைக்க வேண்டுங்கிற பற்றி தான் இந்த 1.5 மணி நேரம் வகுப்பு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? காய்கறி காய்கறி என்று இவர்கள் சொல்லுவார்கள். உண்மையிலே காய்கறி கிடையாது, உணவே மருந்து. இது ஒரு உணவு மருத்துவம் தான். ஏனென்றால் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? உணவு தான் மருந்தாக மாற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா, அல்லது மருந்தை உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்களா? அப்போ நாம் சாப்பிடக்கூடிய உணவு தான் மருந்தாக மாற வேண்டும். உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்ப நீங்க பிறந்ததுல இருந்து இப்ப வரை நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான உணவைத்தானே சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள். யாராவது பிடிக்காத உணவு சாப்பிட்றீங்களா பிறந்ததுல இருந்து? சொல்லுங்க பாப்போம். அப்போ உங்களுக்கு பிடிச்சமான உணவை சாப்பிட்டா நீங்க தானே உலகத்திலேயே ஆரோக்கியமா இருக்கணும். உண்மையா இல்லையா? நான் பிடிக்காத உணவை சாப்பிட்டதுனால தான் எனக்கு நோய் வருதுன்னா ஏத்துக்கலாம். எல்லோரும் உங்களுக்கு பிடித்தமான உணவை தான் சாப்பிட்றீங்க. உண்மையா இல்லையா? அப்போ உங்களுக்கு பிடித்தமான உணவை சாப்பிட்டு ஏன் நோய்வாய்ப்படுகிறீர்கள் என்றைக்காவது யோசித்தது உண்டா? அப்ப இந்த இடத்துல நீங்க சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக மாறவில்லை. உண்மையா இல்லையா? உண்மைதானே? அப்ப சாப்பிடக்கூடிய உணவு மருந்தாக மாறி இருந்தால் நீங்கள் எப்படி ஆகியிருப்பீர்கள்? நீங்க ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா எங்களுக்கு வேலை இல்லை. உண்மையிலேயே மருத்துவம் வளரக்கூடாது. என்னுடைய நாடு, என்னுடைய தேசம் மருத்துவத்துறையில் முன்னோடியாக இருக்கிறது என்று நான் மார்த்தட்டி சொன்னேன் என்றால் என்னுடைய நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் நோயாளிகளாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம். நோயாளிகள் பெருக பெருகத்தான் மருத்துவமனைகள் பெருகும். மருத்துவமனை பெருக 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 மருந்துகள் பெருகும். அப்ப நீங்கள் யாரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? மருத்துவமனையையும் மருத்துவர்களையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக கஷ்டப்பட்டு நம்ம உழைக்கிறோம்? இல்லை இல்ல. நம்மளுடைய பெரும்பாலான உழைப்பு, சம்பாதித்த பணம் எதற்கு விரயமாய் கொண்டிருக்கிறது? மருத்துவத்திற்கு. காரணம், உங்களுக்கு மருத்துவத்தை பற்றி சொல்லிக் கொடுப்பது கிடையாது, மருத்துவத்தை கற்றுக் கொடுப்பது கிடையாது. மாறாக உங்கள் நோய்களுக்கு சிகிச்சை மட்டுமே அளித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையா இல்லையா? மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தால், மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்தால், மூன்றாவது தான் உங்க நோய்களுக்கு சிகிச்சை அளித்தால், அதற்கடுத்து நீங்க திரும்பியே இந்த பக்கம் வரமாட்டீங்க. அப்ப நம்மளுடைய ஆரோக்கியம் என்பது எதை சார்ந்து இருக்கிறது? உணவு தானே. முன்னோர் சொல்லும் மூத்தோர் வாக்கும் ஒரு பொழுதும் பொய்யாகாது. முன்னோர்கள் ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் என்றால் அந்த வார்த்தையில் பல ஆயிரங்கள், பல அர்த்தங்கள் நிறைந்திருக்கும். அப்படி சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் உணவே மருந்து. சரி, இந்த உணவு மருத்துவம் ஏதோ இயற்கை மருத்துவத்துக்கு மட்டும்தான் சார்ந்ததா? அலோபதிக்கு கிடையாதா? சித்தாவுக்கு கிடையாதா? ஆயுர்வேதத்துக்கு கிடையாதா? கிடையாதா? எல்லா மருத்துவத்துறைக்கும் அடிப்படையே எது? நீங்க எந்த மருத்துவத்துறையில சிகிச்சை அளிக்க பார்க்க சென்றாலும் மருத்துவர்கள் அவர்களுடைய மருந்துகளை பரிந்துரைத்ததுக்கு பின்பு இறுதியாக ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு தான் உங்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற்றுவார்கள். நல்லா சாப்பிடுங்க, நான் சொல்ற காய்கறிகளை சாப்பிடுங்க. அதை விட முக்கியம் மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் காய்கறிகள் நிறைய சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க, பழங்கள் சாப்பிடுங்க. இப்படித்தான் எல்லா மருத்துவரும் சொல்றாங்க. யாராவது நான் கொடுக்கக்கூடிய மாத்திரை மட்டும்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் காய்கறிகளை எடுக்கக்கூடாது, கீரைகளை எடுக்கக்கூடாது, பழங்களை எடுக்கக்கூடாது என்று எந்த மருத்துவராவது உங்களுக்கு பரிந்துரைக்கிறாரா? சரி, அவங்க சொன்ன மாதிரியே காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் மருந்துகளையும் எடுத்துதான் கொண்டிருக்கு. அப்புறம் ஏன் நோய் குணமாகல? அப்பையும்
ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களுடைய மருத்துவத்துறையில் அவர்கள் வல்லுநராக இருக்கலாம், ஆனால் உணவு மருத்துவத்தில் அவர்களுடைய நாலேஜ் ஜீரோ. சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் ஒழிய அதை எப்படி சாப்பிட வேண்டும் என்று சொன்னார்களா? அதனை எப்படி சமைக்க வேண்டும் என்று சொன்னார்களா? அதில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் எதுவுமே அழியக்கூடாது, அந்த அழியாமல் எப்படி சமைக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்களா? இல்லை இல்லை. மாத்திரையும் சாப்பிடு, அதனோடு சேர்ந்து இதையும் சாப்பிடு. சாப்பிடுன நம்மால் என்ன செய்வான்? வழக்கமா வறுக்க வேண்டியது, பொரிக்க வேண்டியது, எண்ணெயில் போட்டு மிதக்க விட வேண்டியது, ஆயில கொட்ட வேண்டியது, காரத்தை கொட்ட வேண்டியது, அதனோடு சேர்ந்து மாத்திரையும் திங்க வேண்டியது. அப்புறம் யார் ஒருவர் மாத்திரை எடுக்க ஆரம்பித்தால் யாத்திரை போகும் வரை மாத்திரை எடுக்க வேண்டும். யாத்திரைனா எது? இறுதி யாத்திரை போகும் வரை நீங்கள் எதை எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும்? அப்ப மருந்து மாத்திரையிலிருந்து முழுமையாக விடுபட வேண்டும் என்றால் உணவை மருந்தாக்கக்கூடிய கலையை கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையா இல்லையா? எத்தனை பேருக்கு உணவை பற்றிய விழிப்புணர்வு இருக்கிறது? உணவுனா என்ன அது தெரிஞ்ச நாங்க எதுக்கு இங்க வந்திருக்கோம்? பசிக்கு உணவு இல்லையா? உடலை பாதுகாக்க தேவையானது. அதை விட முக்கியம் உணவு எதை சார்ந்தது? இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு தியானம் பண்ணோம். என்ன தியானம்? இசை தியானம். அந்த இசை தியானம் கூட உங்களுக்கு வயப்பட வேண்டும் என்றால் எது செம்மையாக இருக்க வேண்டும்? மனம் செம்மையா. மனம் செம்மையாக இருக்க வேண்டும் என்றால் எதை மாற்ற வேண்டும்? மனதுக்கும் உணவுக்கும் என்ன சார் சம்பந்தம்? உணவின் தன்மையானது மனிதனின் மனத்தை, நாம் உண்ணக்கூடிய உணவு தான் நமக்கு உணர்வுகளை உருவாக்கும். அந்த உணர்வுகள் தான் சிந்தனைகளை உருவாக்கும். அந்த சிந்தனை தான் சொல்லாக மாறி அந்த சொல்லுதான் செயல்பாட்டுக்கு வந்து நிற்கும். அப்போ உன்னுடைய செயல்பாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும். உன்னுடைய சொல் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும். உன்னுடைய சிந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும். உன்னுடைய உணர்வுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் உண்ணும் உணவுகள் நன்றாக இருக்க வேண்டும். உண்ணும் உணவுகள் நன்றாக இருந்தால் எண்ணும் எண்ணங்கள் நன்றாக இருக்கும். எண்ணும் எண்ணங்கள் நன்றாக இருந்தால் மனம் செம்மையாகும். மனம் செம்மையானால் என்ன தேவையில்லை? அவ்வளவுதான் சார். மனதான் உங்களை நோயை யார் ஒருவர் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாரோ அவருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் வரும். யார் ஒருவர் கவலையோடு துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இருந்து கொண்டுதான் இருக்கும். யார் ஒருவர் கவலையும் துக்கமும் சேர்ந்து இருக்கும்போது நாளடைவில் அது கோபமாக மாறும். அப்பொழுது ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆட் ஆகும். அப்ப கவலை, துக்கம், கோபம் இந்த மூன்று ஒரு மனிதனுக்கு கண்டினியூவா தொடர்ந்துகிட்டு இருந்துச்சுன்னா எரிச்சல் வரும். யார் ஒருவருக்கு அந்த எரிச்சலும் ஆட் ஆகுதோ அப்ப ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். இந்த நாளுமே வந்துருச்சுன்னா அவன் உசுறு மேல ஒரு பயம் வரும். நம்ம வாழ்வோமா வாழ மாட்டோமா, இருப்போமா இருக்க மாட்டோம், ஒரு பயம் வரும். அப்ப கிட்னி அட்டாக் ஆகும். இந்த அஞ்சுமே வந்துருச்சுன்னா அடுத்த யாத்திரை போக வேண்டியதான். அப்ப இந்த அஞ்சுமே வரக்கூடாது என்றால் கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, அதை விட முக்கியம் பயப்படக்கூடாது. அப்ப எல்லா ஆர்கனும் நல்லாக இருக்கணும்னா ஏதாவது எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஆரோக்கியத்தை விட முக்கியமான ஒன்று எங்க சார் இருக்கு? சந்தோஷமாக இருக்க வேண்டும். குறிப்பா வாய் விட்டு சிரிக்க வேண்டும். இந்த 5 கேரக்டர் வராம இருக்கணும்னா எப்பொழுதும் பி ஹாப்பியா இருக்கணும். கடந்த காலத்தை பற்றி நினைக்க வேண்டாம், எதிர்கால சிந்தனையும் வேண்டாம். இருக்கின்ற காலத்தை ஆரோக்கியமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நாளைக்கு நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன் என்பதற்காக இன்றைக்கு உழைத்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அனுபவத்தை, மகிழ்ச்சியை என்ன செய்யறது இல்லை,
இழந்து விட்டு நாளைக்கு சந்தோஷம், நாளைய சந்தோஷத்துக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தொலைச்சு விட்டு நீங்க நாளைக்கு வரும் பொழுது உங்களுடைய உடல் ஒத்துழைக்காது, அப்ப எதுவுமே அனுபவிக்க முடியாது. பி ஹாப்பி.